வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அதில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும், எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும், ஸோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குது, அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாம் எதுலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோ கார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது, இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான டேரோ கார்ட் ரீடிங் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மிதுனம் ராசி, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அண்ட் தீமைகள் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அண்ட் நீங்கள் எந்த மாதிரியான புதிய முயற்சிகளை கையில் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மிதுன ராசி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண ரீதியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. பண ரீதியான நன்மைகள் நம்ம முதல்ல என்னங்கன்னு சொல்றீங்க? பண ரீதியாக தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, குடுக்கல் வாங்கல மாட்டிக்கிட்டேன், இல்லை வந்து கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி இருக்குது பண ரீதியாக, எப்படி வந்து அதில் நன்மைகள் நடக்க போகுது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் இந்த குரு பயிற்சியில். அது எப்படின்னா, எண்ட் ஆஃப் த மூமெண்ட், சரிங்களா? கடைசி நிமிஷத்துலையாவது ஏதோ ஒரு பிரளயம் வெடிச்சு, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடந்து உங்களுக்கு இந்த பண பிரச்சனை வந்து சுமூகமாக அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்கும். அண்ட் உங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு பொசிஷன், சரிங்களா, ஒரு டெவலப்மெண்ட் ஆர் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஒரு உண்மையான ஒரு அங்கீகாரம் வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ குழந்தை ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷகரமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தோஷகரமான ஒரு முடிவுகள் வந்து இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில். அண்ட் உங்களுக்கும் இமோஷனல் சார்ந்த விஷயங்களில் இமோஷ்னலி அண்ட் நீங்களும் இமோஷ்னலி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பர்சனாக வந்து இருக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அண்ட் நீங்களும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பர்சனாக வந்து மாற போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சூழல்கள் உருவாக போகுது. அண்ட் உங்களுக்கு சில உறவுகள் வந்து இந்த குரு பயிற்சியில் கிடைக்கலாம், அதாவது நட்பு உறவுகள் வந்து கிடைக்கலாம். ஸோ அவங்களால நிறையா சந்தோஷங்கள் நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஹெவி பேர்டனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸோ அதை டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களால் அந்த வேலை பளுவை வந்து என்னால் சுமக்க முடியல, எப்படா இதில் ரிலீவ் ஆவேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த குரு பயிற்சியில் அதை எப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ணலாம், அதாவது ஃபேமிலி
ஒர்க். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் அப்படிதான். வரவு செலவு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமைகள் வந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுவீங்க அப்படின்னு சில பேருக்கு பல வருமானங்கள் வந்து ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும் இந்த குரு பயிற்சியில். அப்படி பல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உழைப்பு அதிகமாக போகும். ஏன்னா வேலை ரீதியாக அதிகமான பளு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் என்னதான் இருந்தாலும் இமோஷனலி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தீமைகள் என்னன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த நாவடக்கம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த நாவடக்கம் இல்லைன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் ரிவர்ஸில் மாறிடும். ஓகே, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறதெல்லாம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மாறிடும். ஸோ நாவடக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் லவ் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் வந்து லவ் சார்ந்த ரிலேஷன் அந்த விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் தேவையில்லாத பேசிட்டீங்க, ஓவராக பேசிட்டீங்க அப்படின்ற போது அது ஒரு அன்பாக கூட இருக்கட்டுமே, ரொம்ப ஓவராக நீங்கள் டீப்பர் லெவலில் இறங்கி அதை கம்யூனிகேட் பண்ணும் போது ஸோ அது உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி யார்கிட்டையும் இந்த காலகட்டங்களில் மேஜரான உறுதியை வந்து கொடுக்காதீங்க. ஓகே, ஒரு வாக்குறுதியை கொடுக்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி வந்து பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் வாக்குறுதி இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. ஏன்னா அதன் மூலிமா உங்களுக்கு வந்து தீமைகள் வர இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அதே மாதிரி அதுவும் யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, முக்கியமாக பார்க்கும் போது நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன் கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு அது உங்கள் பாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வெல் செட்டில்டு ஒரு பர்சனாக இருக்கட்டும், அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களை வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா ஸோ அது நிறைவேறாத பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிட்டா பிரச்சனை இல்லை, பட் அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போயிடும். அது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ்ஸ் குறிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் அதே தான் வருது. ஒரு புதிய காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் யோசித்து தான் முடிவெடுப்பீங்க, யோசித்து தான் இந்த காரியத்துக்கு வந்து தயாராவீங்க. பட் அந்த யோசித்த முடிவுகளையே அகைன் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க, பட் ரியாலிட்டியில் அது வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறீங்கன்னா அதை ஃபைனலாக கொண்டு வந்துடாதீங்க, அதை திருப்பும் ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரே ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அதன் மூலிமா ஒரு காரியம் செய்கிறீங்கன்ற போது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். தொடங்கிறதுக்கு முன்னாடி அதை 10 விதமாக 10 கோணத்தில் யோசிங்க. அண்ட் 10 டைம் கூட யோசித்து அப்புறம் அந்த காரியங்களை செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? செஞ்சதுக்கப்புறம் யோசிச்சா அப்புறம் ஐயோ போச்சேன்னு உட்காந்து ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் தான் அதனுடைய விளைவுகளை தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான புதிய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பண ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நகை சேமிப்பு திட்டம் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குல்ல அது இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ இது உங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் அந்த கூட்டு முயற்சியாக நீங்கள் செய்யும் போது, இல்லை வந்து குலத்தொழில்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலை இது வரைக்கும்னா, ஆனால் ஐடியா இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு நீங்கள் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ மிதுனம் ராசி இதுதான் உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.